சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய நேர்மறை கவசத்தை வலுப்படுத்துதல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் கொந்தளிப்பான காலங்களை கடந்து செல்கிறோம். வாழ்க்கை பல்வேறு எதிர்மறை சூழ்நிலைகளின் அம்புகளை மீண்டும் மீண்டும் நம்மீது வீசுகிறது. நாம் அனைவரும் நேர்மறையின் ஒரு கவசத்தை சுமக்கிறோம். இந்த வெவ்வேறு எதிர்மறை சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு இதை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் நமது கவசம் போதுமானதாக இருப்பதில்லை. மேலும் வாழ்க்கையின் போர்க்களத்தில் சில அம்புகள் நம்மை கடுமையாக தாக்குகின்றன. இதன் விளைவாக நாம் உணர்வு ரீதியாக காயமடைகிறோம். இந்த செய்தியில் நமது நேர்மறையின் கவசத்தை எவ்வாறு வலிமையாக்குவது என்பதை பற்றி ஆராயலாம். நாள் முழுவதும் உங்களுடைய உள்ளுணர்வில் ஆன்மீக ஞானத்தின் ஒரு நேர்மறையான சிந்தனையை எப்போதும் வைத்திருங்கள். ஒரு வெற்று மனம் நமது நேர்மறையின் கவசத்தை பலவீனப்படுத்துகிறது. ஒவ்வொரு அடியிலும் இறைவனின் துணையை உங்களுடன் வைத்திருங்கள். இறைவன் அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, சுகம், தூய்மை, சக்தி, மேலும் சத்தியத்தின் பெருங்கடலாக இருக்கிறார். இந்த நற்பண்புகள் உங்களுடைய நேர்மறையின் கவசத்தை வலிமையாக்குகின்றது. கடினமான சூழ்நிலைகளால் சவால் விடப்படும் போது முற்றுப்புள்ளியை பயன்படுத்துங்கள். எதிர்மறையான மற்றும் வீணான எண்ணங்களை அதிக அளவில் உருவாக்கி சூழ்நிலையை பெரிதாக்காதீர்கள். கவலை என்பது ஒரு எதிர்மறை ஆற்றல் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளுங்கள். கவலைப்படுவதன் மூலம் வாழ்க்கை உங்கள் மீது எரியும் எதிர்மறை அம்புகள் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை கடுமையாக தாக்குகிறது. எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும் போது உங்களை பிஸியாக வைத்திருங்கள். நீங்கள் அதை எவ்வளவு அதிகமாக செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பலசாலியாக இருப்பீர்கள். உங்களின் ஆத்ம சக்தியும் வீணாகாது. உங்களுக்குள் எதிர்நோக்கும் சக்தியை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் விடாத போதுதான் போரில் வெற்றி பெற முடியும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இது தீர்வுகளை ஈர்க்கும். அம்புகள் இனி உங்களை தாக்க முடியாத பாதுகாப்பான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். கொடுப்பது என்பது நேர்மறையான மற்றும் தூய்மையான செயல்களை செய்கின்ற ஒரு அழகான கலையாகும். குணங்களையும் சக்திகளையும் பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையின் போர்க்களத்தில் நமது நேர்மறை அம்புகளை அனுப்புகிறோம். அவை எதிர்மறை அம்புகளை வீழ்த்தும். உள்நோக்கு முகத்தின் கலையை பயிற்சி செய்யுங்கள். ஆமை அதன் ஓட்டிற்குள் செல்வது போல உங்களுடைய புலன்களிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளுங்கள். உங்களது அக இருத்தலை உணருங்கள். உங்கள் கவசம் உங்களை நன்கு பாதுகாக்கும். ஓம் சாந்தி.